நான் கருத்து சொல்ல மாட்டேன். ஆசிட்லாம் ஊத்துறதா இருந்தீங்கன்னா என் முஞ்சில மட்டும் ஊத்திடாதீங்க. ஆல்ரெடி ஊத்துற மாதிரி தான் இருக்கு. ஏதோ வச்சு எங்க அப்பா என்ன விக்கணும். சோ அதனால தயவு செஞ்சு அந்த முடிவை எடுத்துறாங்க. ஒரு பண்ணு கைஸ், சமக்தாக்கு யாரோ ஒரு தெரிஞ்ச அவன் ஃப்ரெண்டு வந்து மலையாளி பையன் இருக்கு பாடி இருக்கான். எங்க போறீங்க? நல்ல பையன். சொல்லுப்பா பையன், சொல்லுப்பா என்ன வேணும்? உங்க பேரு சமயத்தா பேர் கூட தெரியாது. எதுக்கு வந்து பேச? எல்லாரும் ஃபர்ஸ்ட் வரப்ப யாருக்கும் பேர் தெரியாது. பெரிய ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேகா vlogs. நாங்கள் ஆக்சுவலி வந்து இப்போ எங்களோட ஸ்டடி டைம். நாங்கள் வந்து கேஸ் எழுதிட்டு இருக்கோம். இப்போ எழுதிட்டு இருக்க டைம்ல வந்து நாங்கள் கொஞ்சம் பேசிட்டே படிப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் வந்து நான் பல விஷயங்களை வந்து சமூகத்தா கிட்ட கேட்க போறேன். அவளும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஒரு திறமையான மனிதரோட பாடலைக்கு வந்து ஆன் பண்ணி காட்டு ஒரு பண்ணு கைஸ். சமக்தாக்கு யாரோ ஒரு தெரிஞ்ச அவன் ஃப்ரெண்டு வந்து மலையாளி பையன் இருக்கு பாடி இருக்கான். அவன் பாடல் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் எப்படிலாம் இருக்கு பசங்கன்ற மாதிரி இருக்கு. சோ அதனால அந்த பாட்டை போட்டு காட்டேன் லைட்டா. அந்த பாட்டு அதுல இருக்கு, இந்த போன்ல இருக்கு கைஸ். அதுலதான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்றதுனால காட்ட முடியாது. அது சென்ட் பண்ணிட்டு பேசாத காட்டுவோம் கைஸ். சென்ட் பண்ணிட்டு காட்டுவோம். ஏன்னா அந்த பாட்டை பார்த்து சிரிப்பா இருக்கு எனக்கு. எப்படிதான் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இந்த பாட்டு பாருங்க, நல்லாதான் பாடுறான் உண்மை. எங்க போறீங்க? என்ன கேட்டேன்? இப்படி எல்லாம் வந்து பசங்களுக்குலாம் நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நான் என்ன வேற பாட்டு என்ன பண்றோம்? ஆக்சுவலி கைஸ், இதுல என்ன ஃபன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து மலையாளி பையன் இருந்தாலும் நான் தமிழ் கத்துட்டு வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லி வித்த காட்டிட்டு இருக்கான். மாமியானி எக்கச்சக்கமா கைஸ், ஒரே பாட்டா அனுப்பி தள்ளி இருக்கான் தம்பி. நல்ல பையன். திருப்பி வருவோம். தம்பி என்னதான் உலகத்தை சொல்றாரு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மனசுல நானும் விழுந்து நான் தங்கிடவேவா? ஓகே, தம்பிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த பையன் வந்து பாட்டு கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாடி காமிக்கிறேன்னு எனக்கு பாடி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, பாட்டா ஊரு செட்டு போயிடுவோம். வீட்டுல பாட்டா நீங்களே கேட்க மாட்டீங்க. சமக்தா வந்து அடுத்த சூப்பர் சிங்கர்ல வந்து கலந்துக்கலான் இருக்கா. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? பெண்ணு உருண்டு ஓடி போயிருக்கு. பெண்ணு முக்கியம். பெண்ணு வேற இந்த ஊர்ல கிடைக்காது. சோ சமக்தா வந்து ஆமாங்க, சமக்தாவோட வாய்ஸ் கேட்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப நாங்க வந்து படிக்கிற டைம். வாழ்க்கையில படிச்சு முன்னேறணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா நான் வந்து சும்மா சூறாவளி மாதிரி கிளம்பிடுவேன். ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சரி, ஓகே சமக்தா சொல்லுங்க. என்னக்கா சொல்ல? ஆக்சுவலி கைஸ், இந்த வீட்டில் என்ன தெரியுமா, வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் தான் நான் பேசுவேன். வீடியோ எடுக்காம இருக்கிற டைம் எல்லாம் இவ தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பா. தொண 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 தொணன்னு பேசிட்டே இருப்பா.
நாங்க சமத்தா கொஞ்ச நேரம் ப்ளீஸ் வாய மூடுதான்னு சொல்லுவோம். தோணுல பேசிட்டு ஆனா வீடியோ எடுக்கிறப்ப கண்டென்ட் கொடுத்தா ஒரு பேச்சு இருக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? உனக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து யாராவது டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, ஜென்ரலி கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து நடக்கிறதா, ஓகேவா? ஜென்ரலி கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நடக்கிறது. அதுல வந்து எது உனக்கு கிரிஞ்சா ஃபீல் ஆச்சு? இவங்க படம் இப்படிலாம் கேவலமா இருக்கு, கிரிஞ்சா ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் உனக்கு இது? நான் ஃபர்ஸ்ட் இதே பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். வெரி குட். கேர்ள்ஸ் எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது பசங்க அந்த மாதிரி பண்றது நார்மல். சமயத்து மாதிரி டக்குன்னு பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு அவனுக்கு ரிப்ளை பண்றேன் அதை பண்றேன்னு பண்ணீங்கன்னா அப்புறம் ஆசிட் தான் மூஞ்சுக்கு தெரியலன்ட்டு டக்குன்னு பிளாக் தான் போட்டு விட்டு ஹாப்பியா பண்ணிட்டு நான் கருத்து சொல்ல மாட்டேன். ஆசிட்லாம் ஊத்துறதா இருந்தீங்கன்னா என் முஞ்சில மட்டும் ஊத்திடாதீங்க. ஆல்ரெடி ஊத்துற மாதிரி தான் இருக்கு. ஏதோ வச்சு எங்க அப்பா என்ன விக்கணும். சோ அதனால தயவு செஞ்சு அந்த முடிவை எடுத்துறாதீங்க. படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். ஊத்துனாலும் டிங்கர் பெயிண்டிங் அடிச்சு இவளுக்கு ஊத்துற என்ன ஊத்துறாலும் டிங்கர் பெயிண்டிங் அடிக்குன்னு சொல்லுதுல்ல. அவன் நீங்க போட வீடியோ பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாவ, 4 பேர் பின்னாடி வராங்க கியூல, நான் தான் பீனு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லுவான். சும்மா சொன்னேன். இப்பதான் உண்மை பேசியிருக்கான். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிலாம் இல்ல, அப்பெல்லாம் இல்ல. என்ன அப்ப வந்தாலும் போக வேண்டியதான். என்னைய வச்சிருந்தா அவன் தான் செத்து போகணும், அதுக்கு அவனே ஓடி போயிடலாம். உண்மையை பேசியிருக்கா வாழ்க்கையில. தம்பி இதெல்லாம் எதுக்குப்பா? பரவாயில்ல நான் இருக்கட்டும்ண்ணே. உங்களுக்காக இந்த பரிசு. தேங்க்யூ. குடிக்கிறியா? நீ நான் என்ன சொல்லிருக்கேன், அங்க சிரிக்காதீங்க, வந்து கேமரா கூட சிரிக்க. வந்து யாராவது உனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? எதுவும் பண்ண மாட்டேங்கக்கா, எடுத்து போச்சு வாழ்க்கையே. இது என்னது? வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அவனுக்கு வெறுத்து போவோம் ஒன்ன பண்ணதுக்கு அப்புறம். நக்கல்யா அவனுக்கு. நீ அவன் பண்றப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இப்ப அனோத்தம் வந்தான், அவனுக்கு தான் அவனுக்கு இருக்குமா? நல்லா இருக்கு. இது சொல்லுங்க, இது என்னது? சம்பர். சம்பர் சரி, இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அதான் இப்ப வந்து பண்றான்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து நான் உனக்கு பிடிக்கல, நீ எப்படி அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ற? இப்ப வந்து அந்த பையனா அந்த பையன் வச்சுக்கோ, நான் வந்து சொல்றேன், சமைத்தா சிரிக்காதே கைஸ், இந்த பிள்ளை வேற லெஸ்பியனோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரைட் கைஸ், நமக்குலாம் பசங்க தான் பிடிக்கும் சொல்றேன், மக்களுக்கு சொல்ல பசங்க. நான் தான் பையன், ஓகேவா? நீ வந்து படிச்சுட்டு இருக்க, இதான் சீன். நான் வந்து உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். வந்து ஹைங்க ஹைங்க சொல்லுங்க அக்கா, சொல்லுப்பா பையன், சொல்லுப்பா என்ன வேணும்? அவங்க பேரு என்ன? சமயத்தா. பேர் கூட தெரியாது, எதுக்கு வந்து பேசுற? எல்லாரும் ஃபர்ஸ்ட் வரப்ப யாருக்கும் பேர் தெரியாதுங்க. பெரிய அப்படி வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஒருத்த வந்து உனக்கு ப்ரோபோஸ் பண்ண பேர் தெரியாது வந்து ப்ரோபோஸ் பண்ணுவானா? பண்ணுவான். என்ன நான் சொன்னா? இல்ல இல்ல, பார்த்து லவ் பண்றவனே சினிமாலயே விட்டு போறான். நிஜத்துல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா என்ன? இன்னைக்கு நீ, இன்னைக்கு நாளைக்கு நான் இந்த மாதிரி நீ வந்து நான் என் படத்துல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், உங்க படத்து நான் நடக்கு இமேஜினேஷன். ஓகே சரி, ஓகே. நீ வந்து டீசெண்டா பையன் எப்படி பேசுவ அப்படி பேசணும். உண்மையா சீன். ஓகே. ஹாய். ஹலோ. உங்க பேர் என்ன? சம்யுக்தா. நான் அங்கிருந்து பாத்துட்டே இருந்தேன். அப்படியா? நீங்க எழுதிட்டு இருக்கப்ப நோட் செய்யுமாப்பா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப கியூட்டா இருந்தீங்க. கண்ணு தெரியல. நெக்ஸ்ட். இல்ல, கேன் வி கோ ஃபார் காஃபி டேட்? காசு நீ தெரியும். தரேங்க. சரி போலாம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வரேன், சரியா? இதுல என்ன தெரியுது? ஒருத்த ஓசில ஒண்ணு வாங்கி கொடுத்தான்னு தெரிஞ்சா போலாம். அதுவும் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றேன்னு சொல்றேன், போலான்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போலான்னு தான் நான் சொன்னேன். பார்த்தாலும் சோறுன்னு. நோ கைஸ், இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பி போனீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருக்க பர்ஸ் கிழிஞ்சு போயிடும். நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். அவன் எனக்கு ஒன்னும் லவ்வே சொல்லலையே.
கேன் வி கோ ஃபார் காஃபி டேட்னு சொல்றான் அவன். சரியா, அவன் யாருன்னே தெரியாத பையன். இப்பதான் உன்கிட்ட பேர் கேட்கறான். என்ன இப்பதான் வந்து நீ காசு தெரியா நீ பேசுற செருப்பு பிச்சிருப்பேன். வந்து வேற ஸ்கிரிப்ட். இப்ப வந்து நீ இப்பயாவது உருப்படியா மாறு. இப்ப மருந்து போக கூடாது. சீனியரா மண்டையில நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. மருந்து போக கூடாது. சீனியரா நல்ல விஷயங்கள் இப்ப வேற மாதிரி பேசுவோம். சரி. ஹாங்க. ஹலோ. நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? எனக்கு இல்ல உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஃப்ரெண்டா இருக்குன்னு தோணுது. ஸோ நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஃப்ரெண்டுக்கா கொஞ்சம் இருக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். புடிங்கிட்டு போறான். Oh my god. வேற லெவல் சமயத்தை தக்கு பண்ணீங்க. இதுக்கு நான் பீப் சவுண்ட் போட்டுதான் போடணும்னு நினைக்கிறேன். நான் டீசெண்டா பேசியிருக்கேன் வீடியோன்றதுனால. இதுவே டீசெண்டா இதோட மோசமா பேசுவேன். காது இப்படி காது வச்சு ஓடிடும். பட் சீரியஸ்லி பட் அந்த மாதிரிலாம் கேக்குறாங்கன்னா we can talk. பட் என்னால அப்படி பேச முடியாது. பட் நான் வந்து நானும் ஆஷா தான் பேசுவேன். பட் அந்த வேர்டு யூஸ் பண்ணாம ஆஷா பேசுவேன். இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டோ ஏதோ மார்க்கிங் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. வந்து உன்னை மிரட்டுறாங்க. நான் மார்க் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், நீ இப்ப என்ன பண்ணுவ? என் போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? அவன் எதையே எடுத்துட்டான், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சீட் பண்ணி எடுத்துட்டான்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அவனை மிரட்டுறான். நீ இப்ப வந்து எனக்கு 50,000 கொடுக்கணும், நீ கொடுக்கலன்னா நான் வந்து இது பண்ணிடுவேன். சீன் அதுன்னு வச்சுக்கோ. உண்மையிலே நீ பயந்துட்டு அந்த டைம்ல. ஆனா நீ ஃபர்ஸ்ட் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கேக்குறாங்க. அவன் காசு கேட்கறான். யார்ட்டையும் சொல்லாத, காசு எனக்கு அப்ப வந்து நீ 10,000 அனுப்பிவிட்டேன்னு நான் டெலிட் பண்ணிடுவேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எங்க அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். சூப்பர். ஓகேவா? எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். எங்க அப்பா என்ன பண்ண முடியுமா பண்ணட்டும். எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நான் என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். என் அண்ணன் இருக்கான், அவன் போதும், அவன் பார்த்துப்பான். ஓகே, தட்ஸ் குட் மூவ். கேர்ள்ஸ் இப்போ வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி யாராவது பைத்தியக்கார மாதிரி வந்து ஏதாவது அவங்க மிரட்டுற மாதிரி பண்ணாங்கன்னா டக்குன்னு பயந்துடாதீங்க. பிகாஸ் நம்ம பயப்படுறதான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு இதாகவே இருக்கும். அது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி அறிவுபூர்வமாக உங்கள் பேரண்ட்ஸ்டையோ உங்களுக்கு நம்பிக்கையான பர்சன்கிட்டயோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்லை இப்போ எல்லாமே பாய்ஸ் எல்லாமே உண்மையை சொல்ல போனால் ரொம்ப டீசெண்டாக மாறிட்டாங்க. யாரும் வந்து இப்போ ஒரு பொண்ணே போய் அவங்க ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிச்சுன்னா ஓகே போமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணு இப்போ லவ் பண்ணுறாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப போய் டார்ச்சர் பண்ணிட்டு டாக்ஸிக்கா அவங்க ஃபோட்டோ எடுத்து வெளில விட்டுருவேன், ஆசிட் எடுத்து தலையில ஊற்றிடுவேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக இப்போ நிறைய பசங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா பீப்புள் ஸ்டார்டட் நோயிங் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் அது அப்படின்னு எல்லாருமே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல சேஞ்ச் தான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சேஞ்ச். தேன்மொழினா கனிமொழி. எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்க செத்து போறது, அவங்க பேரண்ட்ஸ்ல உட்காந்து அழுகுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். வாழ்க்கையில வந்து நான் வந்து எடுக்க வந்து ஃபன்னா வீடியோ எடுக்க வரப்பெல்லாம் நான் எப்போதுமே என் மண்டையில இருந்து ஒரு கருத்து தேங்காய் மாதிரி வந்து உள்ள வந்துரும். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. ஓகே गाइस, நாங்க எழுதி முடிச்சிட்டோம். ஸ்டடி வித் மீ எப்பவுமே நாங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே படிக்கிறப்ப நாங்க பேச மாட்டோம் பெருசா. பட் இப்ப எழுதுறதுன்றதுனால நாங்க அப்படியே பேசிட்டே மெமரைஸ் பண்ண வேண்டியது இல்ல. பேஷன் ஸோ அதனால வந்து நாங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி வீடியோஸ்ல போடணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் गाइस, வெல்கம் டு மேகா vlog. கத்தால் மத்தியில வீடியோவே பண்ண முடியல மனசுல. எங்களோட ஸ்டடி டைம், ஸ்டடி வித் மீ. நீ சும்மா வந்துருவேன் கிளம்பிக்கிட்டு. சும்மா கூப்பிடவே இல்லை வீடியோக்குள்ள. எதுவுமே பண்ணல, எழுதுவோம் பேசாம. நீங்க சும்மா எழுதுறத பாக்குறதா உங்களுக்கு வேற. நீங்க என்ன அவ்வளவு பெரிய அழகியா டென்ஷன் பண்ணாத. கண்டென்ட் நீ வந்து கண்டென்ட் குடுக்கறதா இருந்தா உள்ள வந்து கொடுத்த. வெளில இருந்து கண்டென்ட் குடுக்குது இந்த புள்ள உள்ள உட்காந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுதுங்களா வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து நான் என்னைக்கு என் சேனல்ல விட்டு. ஓ மை கடவுளே, ஏதாவது நீயா மேல இருந்து பார்த்து பிச்சை போட்டா மட்டும்தான் உண்டு.